ஓம் நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் ஆலயத்தில் கருட பஞ்சமி வைபவம். பெரிய திருவடி மீது அமர்ந்து மாட வீதியில் வலம் வந்த ஸ்ரீ மலையப்ப சுவாமி. சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோயிலில் கருட பஞ்சமி விழா. உற்சவருக்கு நடைபெற்ற விசேஷ பூஜைகள். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் கோயில் ஆடிப்பூர திருவிழா. விமர்சையாக நடைபெற்ற ஸ்ரீ பெரியாழ்வார் மங்களாசாசனம் செய்யும் நிகழ்வு. திருச்சி மண்ணச்சநல்லூர் திருப்பைஞ்சீலி அருள்மிகு நீலிவனநாதர் கோவில் ஆடிப்பூர திருவிழா. விமர்சையாக நடைபெற்ற தேரோட்டம். முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் ஆலயத்தில் நேற்று கருட பஞ்சமியை முன்னிட்டு உற்சவர் ஸ்ரீ மலையப்ப சுவாமிக்கு கருட சேவை சிறப்பாக நடைபெற்றது. நேற்று மாலை வாகன மண்டபத்தில் வைணவதேயன் மீது சர்வலங்காரத்துடன் எழுந்தருளியிருந்த ஸ்ரீ மலையப்ப சுவாமிக்கு திருமலை திருப்பதி தேவஸ்தான சின்னஜீயர் சுவாமிகள் ஆலய அதிகாரிகள் முன்னிலையில் கற்பூர அரத்தி காண்பித்தனர். பிறகு இருகுடை சேவையோடு ஸ்ரீபாதம் தாங்கிகள் உற்சவரை சுமந்து கொண்டு வாகன மண்டபத்திலிருந்து உலா புறப்பட்டனர். பெரிய திருவடியான ஸ்ரீ கருட பகவானுக்கு வண்ணப்பட்டாடை கட்டி தங்க ஒட்டியானத்துடன் மாலைகள் அணிவித்தும், அலங்கார பிரியனுக்கு நீலப்பட்டுடுத்தி சர்வாபரணங்களுடன் வைர கிரீடமும் அணிவித்து கஜமாலையோடு லக்ஷ்மி காசு மாலை சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். மாட வீதியில் மகாத்வாரம் முன்பு எழுந்தருடைய உற்சவருக்கு ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. வீதி உலா வந்த ஸ்ரீ மலையப்ப சுவாமியை ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து ஆரத்திகள் காட்டி வழிபட்டனர். இதையடுத்து திருமலை திருப்பதி தேவஸ்தான சின்னஜீயர் சுவாமிகளும் ஆச்சாரிய புருஷர்கள் மற்றும் ஸ்ரீ வைஷ்ணவர்களும் எம்பெருமான் முன்பு பிரபந்தம் சேவித்தனர். பிறகு பல்வேறு கலைக்குழுவினரின் நடனங்கள் முன்னே செல்ல ஸ்ரீ மலையப்ப சுவாமிக்கு கருட சேவை வைபவமாக நடத்தப்பட்டது. தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். சென்னை தியாகராய நகரில் இருக்கும் திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் கருட பஞ்சமியையொட்டி உற்சவருக்கு விசேஷ அலங்காரத்துடன் ஆராதனைகள் நடைபெற்றன. கோயில் வளாகத்தில் கருடன் மேல் எழுந்தருளியிருந்த உற்சவருக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. பெரிய திருவடிக்கு பட்டாடை கட்டி திருமுடியில் மலர்ச்சரங்கள் சுற்றி மாலை அணிவித்தும், சுவாமிக்கு வண்ணப்பட்டாடையுடன் காசு மாலை, அடுக்கு பதக்கங்கள், தங்க கிரீடத்தோடு மாலைகள் சூட்டி அலங்கரித்தும் இருந்தனர். சுவாமி முன்பு பிரபந்ததாரர்களும் வேத பண்டிதர்களும் பாராயணம் செய்தனர். இதையடுத்து பக்தி பாடல்கள் பாடப்பட்டு வீணை இசை கச்சேரியும் நடத்தப்பட்டது. நிறைவாக மங்கள வாத்தியங்கள் முழங்க கருடன் மேல் எழுந்தருளி காட்சி தந்த பெருமாளுக்கு கோபுர தீபத்துடன் கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் கருட சேவையில் பங்கேற்று உற்சவரை மனமுருக வேண்டி வழிபட்டனர். கோதை பிறந்த ஊர், கோவிந்தன் வாழும் ஊர் என போற்றப்படும் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் திருக்கோயிலில் ஆடிப்பூர திருவிழாவின் ஒரு பகுதியாக ஸ்ரீ பெரியாழ்வார் மங்களாசாசனம் செய்யும் நிகழ்வு நடைபெற்றது. இதையொட்டி கோயிலில் இருக்கும் ஆடிப்பூர கொட்டகையில் உற்சவர் பெரியாழ்வாரை விசேஷ அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்திருந்தனர். ஆழ்வாருக்கு வெண்பட்டு கட்டி காசு மாலையுடன் ஆரங்களும் பதக்கங்களும் அணிவித்து மாலைகள் சூட்டி அலங்கரித்திருந்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க கோயில் யானை முன்னே செல்ல ஸ்ரீவில்லிபுத்தூர் பெரிய பெருமாள், செண்பகத்தோப்பு காட்டழகர் கோயில் ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள், திருவண்ணாமலை ஸ்ரீனிவாச பெருமாள், ஸ்ரீ நின்றநாராயண பெருமாள் கோயில் ஸ்ரீ திருத்தங்களப்பன் உற்சவ மூர்த்திகளை விசேஷ அலங்காரத்தோடு தனித்தனி கேடயங்களில் எழுந்தருளச் செய்தனர். இதையடுத்து ஆழ்வார் உற்சவ மூர்த்திகளுக்கு மங்களாசாசனம் செய்யும் நிகழ்வு நடத்தப்பட்டது. பின்னர் பல்லாக்குகளில் ஸ்ரீ ரங்கமன்னார், ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரும் ஒருவர் பின் ஒருவராக ஆடிப்பூர கொட்டகைக்கு எழுந்தருளினர். ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க ஜீயர் சுவாமிகள், ஆச்சாரிய புருஷர்கள் மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல விசேஷ அலங்காரத்தோடு காட்சி கொடுத்த ஆண்டாள் நாச்சியாரையும் ஸ்ரீ ரங்கமன்னாரையும் சுமந்து வந்தனர். பக்தர்கள் தெய்வங்களை ஒரு சேர தரிசித்து மனமுருக வேண்டி வழிபட்டனர். திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் அருகே திருப்பைஞ்சீலியில் அமைந்துள்ள அருள்மிகு நீலிவனநாதர் கோவில் ஆடிப்பூர தேரோட்ட விழா கோலாகலமாக நடைபெற்றது.
கோயில் முன்பு ஏராளமான பக்தர்கள் குழுமியிருக்க திருத்தேரில் உற்சவர் அருள்மிகு விசாலாட்சி அம்பாளை எழுந்தருளச் செய்திருந்தனர். அம்பிகைக்கு மஞ்சள் பட்டு சேலை கட்டி சர்வாபரணங்களுடன் கிரீடமும் மலர் மாலை பிரபையும் நிறுத்தி கண்ணாடி வளையல் மாலை அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்ததும் நிலையிலிருந்து தேர் புறப்பட்டது. 2 குதிரைகள் பூட்டப்பட்டு பச்சை மற்றும் வண்ணத் தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த பெரிய தேர் ஆடி அசைந்தபடி கோயில் மாட வீதியில் உலா வந்தது. ஏராளமான பக்தர்கள் தேரோட்ட வைபவத்தில் பங்கேற்று பரவசத்துடன் அம்மனை தரிசித்தனர். கோலாட்டங்கள், தாரை தப்பட்டைகள், பெண்களின் கும்மி ஆட்டத்தோடு தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. உலா முடித்து மீண்டும் நிலையை அடைந்தது ஸ்ரீ விசாலாட்சி அம்பாள் எழுந்தருளிய திருத்தேர். ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புல்லானியில் அமைந்துள்ள திவ்யதேச கோவிலான ஸ்ரீ ஆதிஜெகநாத பெருமாள் ஆலயத்தில் ஆடிப்பூரத்தையொட்டி கோதையுடன் உற்சவர் பெருமாளுக்கு சிறப்பு திருமஞ்சனமும் அதனைத் தொடர்ந்து பிரகார புறப்பாடும் நடைபெற்றது. முன்னதாக கோயில் வளாகத்தில் நவ கலசங்களை பிரதிஷ்டை செய்து அர்ச்சகர்கள் மந்திரங்கள் ஓதியபடி கலசாராதனை உள்ளிட்ட முறைப்பாடுகளை நடத்தினர். தொடர்ந்து கலசங்களுக்கு ஆரத்தி காண்பித்ததும் அபிஷேக பீடத்தின் மேல் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் மற்றும் உற்சவர் ஸ்ரீ கல்யாண ஜெகநாத பெருமாள் எழுந்தருளி இருக்க நீராஜனம் சமர்ப்பித்தனர். இதையடுத்து உற்சவ மூர்த்திகளுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி அபிஷேகத்தை துவக்கினர். வெள்ளிக்கவசத்துடன் சுவாமியும் மஞ்சள் வஸ்திரத்தோடு கோதை நாச்சியாரும் திருக்காட்சி தந்தருள உற்சவ மூர்த்திகளுக்கு பலவித திரவியங்கள் கொண்டு அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். தொடர்ந்து மஞ்சள் சந்தனம் குழைத்து வைத்து புனித நீரையும் ஊற்றி அபிஷேகம் நிறைவு செய்யப்பட்டது. பின்னர் உற்சவ மூர்த்திகளுக்கு வஸ்திரங்கள் கட்டி மலர் மாலைகளுடன் மல்லிகை சரங்கள் அணிவித்து கேடயத்தின் மேல் நிறுத்தி பக்தர்கள் புடைசூழ ஸ்ரீபாதம் தாங்கிகள் கோயிலை சுற்றி வலம் வந்து உள்ளே பிரவேசிக்க செய்தனர். காஞ்சிபுரத்தில் புகழ்பெற்ற அருள்மிகு காமாட்சி அம்மன் திருக்கோவிலில் முப்பெரும் தேவியர்கள் தங்க ரதத்தில் பவனி வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தனர். கோயில் வளாகத்தில் நிறுத்தப்பட்டிருந்த தங்கத்தேரில் ஸ்ரீ லக்ஷ்மி, ஸ்ரீ சரஸ்வதி தேவியர்களோடு உற்சவர் அருள்மிகு காமாட்சி அம்பாளை எழுந்தருளச் செய்து கற்பூரம் காண்பித்தனர். பின்னர் உபயதாரர்களும் பக்தர்களும் வடம் பிடித்து இழுக்க தங்கரத புறப்பாடு துவங்கியது. தேரில் எழுந்தருளியிருந்த காமாட்சி அம்பாளுக்கு சிகப்பு பட்டு சேலை கட்டி பலவித ஆபரணங்களுடன் மலர் மாலை கிரீடம் சூட்டி கண்ணாடி வளையல்கள் வைத்து அலங்கரித்திருந்தனர். அலைமகளும் கலைமகளும் விசேஷ அலங்காரத்தோடு இருபுறம் நின்றருள தெய்வங்களுக்கு 4 திக்கிலும் கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். பின்னர் கோயில் மண்டபத்தில் மங்கள பொருட்களோடு திருவிளக்குகளை வைத்து வரிசையாக அமர்ந்திருந்த ஏராளமான பெண்கள் பக்தி பாடல்கள் பாடியபடி திருவிளக்கு பூஜையை துவக்கினர். அம்மனாக பாவித்த திருவிளக்குகளுக்கு அர்ச்சனை செய்து மனமுருக வேண்டி வழிபட்டனர். சென்னை மேற்கு மாம்பலத்தில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கோதண்டராமசுவாமி திருக்கோவிலில் உற்சவர் ஸ்ரீ ரங்கநாயகி தாயாருக்கு ஆலய உள்புறப்பாடும் ஊஞ்சல் சேவையும் நடைபெற்றது. இதை முன்னிட்டு நாதஸ்வரம் இளத்தாளங்கள் முன்னே செல்ல கேடயத்தின் மேல் உற்சவர் ஸ்ரீ ரங்கநாயகி தாயாரை கொலுவிருக்கச் செய்து ஸ்ரீபாதம் தாங்கிகள் சுமந்தபடி பிரகார உலா புறப்பட்டனர். தாயாருக்கு புதுப்பட்டு சேலை கட்டி காசு மாலையுடன் அடுக்கு பதக்கங்களும் முத்துக்கள் பதித்த சாயக்கொண்டை கிரீடமும் அணிவித்து மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். இசை வாத்தியங்கள் முன்னே செல்ல கோயிலை சுற்றி வலம் வந்த தாயாரை வையாளி சேவையோடு ஊஞ்சலில் குலுவிருக்கச் செய்தனர். இதையடுத்து ஊஞ்சல் சேவையும் நடத்தப்பட்டது. நாதஸ்வரம் இளதாளங்கள் முழங்க ஊஞ்சல் ஆடியபடி காட்சி தந்த ஸ்ரீ ரங்கநாயகி தாயாரை பக்தர்கள் கண்ணார கண்டு வழிபட்டனர். சிவகங்கை மாவட்டம் கூத்தாண்டான் கிராமத்தில் அமைந்துள்ள புகழ்பெற்ற அருள்மிகு மகிஷாசுரமர்தினி அம்மன் திருக்கோவிலில் ஏராளமான பெண்கள் பங்கேற்ற திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. கோயில் வளாகத்தில் ஏராளமான பெண்கள் மங்கள பொருட்களோடு திருவிளக்குகளை வைத்து வரிசையாக அமர்ந்து பூஜைகளை துவக்கினர். மூலவர் அருள்மிகு மகிஷாசுரமர்தினிக்கு திருமுகத்தில் மஞ்சள் காப்பு சாற்றி முத்தங்கி அலங்காரம் செய்திருந்தனர். ஆயுதங்கள் ஏந்திய தேவியாக அம்பிகை திருக்காட்சி தந்தருள மூலவர் சன்னதி முன்பு பிரதான திருவிளக்குகளை வைத்து பக்தர்கள் சங்கல்பம் செய்து கொண்டதும் முதலில் கணபதி பூஜை நடத்தப்பட்டது. மஞ்சளால் விநாயகர் பிடித்து கணநாதனுக்கு அர்ச்சனை செய்தனர். இதையடுத்து பஞ்சமுக தீபங்களுக்கு அர்ச்சகர் போற்றி மந்திரங்களை கூறியபடி இருக்க பக்தியுடன் குங்குமத்தாலும் உதிரிப்பூக்களாலும் அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து மூலவர் அருள்மிகு மகிஷாசுரமர்தினிக்கு நாமார்ச்சனையோடு பஞ்சதீபம் காண்பித்ததும் பெண்களும் திருவிளக்குகளுக்கு ஆரத்திகள் சமர்ப்பித்தனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன.
திருநெல்வேலியில் கொக்கிரக்குளம் பகுதியில் இருக்கும் 150 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு முத்தாரம்மன் சமேத குருசாமி திருக்கோயிலில் ஆடி முளைப்பாரி திருவிழாவின் முக்கிய நிகழ்வான லட்டு அர்ச்சனை விமர்சையாக நடைபெற்றது. வண்ண மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த கோயிலில் தனி சன்னதி கொண்டிருக்கும் முழுமுதற் கடவுளான ஸ்ரீ விநாயகப் பெருமானுக்கு விசேஷ அலங்காரம் செய்து லட்டுகள் சமர்ப்பித்திருந்தனர். இதேபோல் பரிவார தெய்வங்களுக்கும் சிறப்பு அலங்காரம் செய்து தேங்காய் பழங்களுடன் லட்டும் சமர்ப்பித்திருந்தனர். தொடர்ந்து கோயில் மூலவர்களான அருள்மிகு குருசுவாமி சமேத ஸ்ரீ முத்தாரம்மனுக்கு வெள்ளிக் கவசங்களுடன் பட்டாடைகள் கட்டி சிறப்பு அலங்காரம் செய்து 1008 லட்டுகள் கொண்டு அர்ச்சனை நடத்தப்பட்டது. திரளான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க லட்டுகள் நடுவே தெய்வங்கள் பக்தர்களுக்கு அழகாக அருள்பாலித்தனர். கோயில் வளாகத்தில் உற்சவர் அம்மனை சர்வாபரண பூஷிதையாக அலங்கரித்து சிம்ம வாகனத்தின் மேல் அமர்த்தியிருந்தனர். மலர் மாலைகளோடு வண்ண கண்ணாடி வளையல் மாலைகளும் அணிவித்து அலங்கரித்திருந்தனர். முதலில் கணநாதனுக்கு ஆரத்தி காட்டியதும் மூலவர்களுக்கும் பரிவார தெய்வங்களுக்கும், அதனைத் தொடர்ந்து உற்சவர் அம்மனுக்கும் மகாகற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் இந்த பூஜையில் பங்கேற்று பக்தி பரவசத்தோடு தெய்வங்களை தரிசித்தனர். திருத்தணி மாநகரின் காவல் தெய்வமாக அருள் புரியும் ஸ்ரீ தணிகாச்சல அம்மனுக்கு அபிஷேகத்துடன் அலங்கார ஆராதனை நடைபெற்றது. அரச மரத்தின் கீழே கோயில் கொண்டிருக்கும் அருள்மிகு தணிகாச்சலம்மனுக்கு பால், தேன், தயிர், பஞ்சாமிர்தம், மஞ்சள், சந்தனம் உள்ளிட்ட பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் அம்பிகைக்கு பச்சை பட்டு சேலை கட்டி பலவித ஆபரணங்களுடன் சாயக்கொண்டை கிரீடம் அணிவித்து பூச்சடை நிறுத்தி ஆயிரக்கணக்கான கண்ணாடி வளையல் மாலைகள் கொண்டு பிரபையும் விசேஷ அலங்காரமும் செய்து தீபம் காட்டப்பட்டது. தொடர்ந்து அம்பிகைக்கு பல்வேறு தீப ஆரத்திகள் காண்பித்து சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரமும் செய்து நைவேத்தியம் சமர்ப்பித்து பஞ்சதீப ஆரத்தி காண்பித்தனர். திரளான பக்தர்கள் அருள்மிகு தணிகாச்சலம்மனை பக்தி பரவசத்துடன் தரிசித்தனர். மன்னார்குடி பழைய தஞ்சை மார்க்கத்தில் அமைந்திருக்கும் அருள்மிகு செல்வ காமாட்சியம்மன் கோவிலில் ஆடித் திருவிழாவை முன்னிட்டு அம்மனுக்கு வளையல் அலங்காரமும் ஊஞ்சல் சேவையும் நடைபெற்றது. கோயிலில் உற்சவர் அம்மனுக்கு நீலப்பட்டுச் சேலை கட்டி வெள்ளிக் கவசங்களுடன் கற்கள் பதித்த கிரீடமும் காதணிகளோடு மூக்குத்தி புல்லாக்கும் அணிவித்து காசு மாலை, அடுக்கு பதக்கங்களுடன் கண்ணாடி வளையல் மாலை பிரபையும் நிறுத்தி அலங்காரம் செய்திருந்தனர். மூலவருக்கும் நீலப்பட்டுச் சேலையோடு காசு மாலையும் ஆபரணங்களும் அணிவித்து விசேஷமாக அலங்கரித்திருந்தனர். அம்பிகை முன்பு பலவண்ண கண்ணாடி வளையல்களையும் வைத்து அலங்கரித்திருந்தனர். கோயில் பரிவார தெய்வங்கள் முன்பும் கண்ணாடி வளையல்கள் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தன. அழகாக காட்சி கொடுத்த மூலவருக்கும் உற்சவர் அம்மனுக்கும் கோபுர தீபம் காட்டப்பட்டது. பின்னர் உற்சவரை கேடயத்தின் மேல் அமர்த்தி கொண்டு கோயிலின் வெளியே சுமந்து வந்து திருஷ்டி கழிக்கப்பட்டது. தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல உற்சவரை சுமந்து கொண்டு கோயிலை சுற்றி வலம் வந்து பிரத்யேகமாக அமைக்கப்பட்டிருந்த ஊஞ்சலில் குலுவிருக்கச் செய்து ஊஞ்சல் சேவையையும் சிறப்பாக நடத்தினர். புதுச்சேரி வில்லியனூர் பகுதியில் உள்ள புகழ்பெற்ற அருள்மிகு கோயிலாம்பிகை உடனமர் திருக்காமேஸ்வரர் கோவிலில் உற்சவர் அம்மனுக்கு ஆடி பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்வான தெப்ப உலா நடைபெற்றது. முன்னதாக சிவாலய வளாகத்தில் பீடத்தின் மேல் உற்சவர் அம்மனை விசேஷ அலங்காரத்தோடு எழுந்தருளச் செய்து கோபுர தீபம் காண்பித்தனர். அம்பிகைக்கு பச்சை பட்டு சேலை கட்டி இரட்டை கிளி பதக்க ஆரத்துடன் வெள்ளிக்கவசமும் கிரீடமும் அணிவித்து மலர் மாலைகளோடு வண்ண கண்ணாடி வளையல் மாலைகளும் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். அழகாக காட்சி தந்த ஸ்ரீ கோகிலாம்பாளுக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க பல்வேறு தீப ஆரத்திகள் காட்டப்பட்டன. உற்சவரை கோயில் தெப்ப குளத்திற்கு சுமந்து வந்து அங்கு தெப்பத்தில் கொலுவிருக்கச் செய்து ஆரத்தி காண்பித்ததும் உலா புறப்பட்டனர். வானவேடிக்கை நிகழ்ச்சியோடு ஏராளமான பக்தர்கள் குளத்தை சுற்றி இருந்தபடி தரிசிக்க அம்மனின் தெப்பம் திருக்குளத்தில் பவனி வந்தது. உலா முடிந்ததும் அம்பிகைக்கு தீபம் சமர்ப்பித்தனர். ஈரோடு மாவட்டம் பவானியில் உள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு வாசவி கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் உற்சவருக்கு ஊஞ்சல் சேவை வைபவமாக நடைபெற்றது. கோயிலில் மலர் தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த சிறிய ஊஞ்சலில் உற்சவர் அம்மனை கொலுவிருக்கச் செய்திருந்தனர். அம்பிகைக்கு நீலப்பட்டுச் சேலை கட்டி ஒட்டியானத்துடன் காசு மாலையும் ஜிமிக்கி கம்மல் அணிவித்து கிரீடம் சூட்டி கண்ணாடி வளையல்கள் வைத்து அழகாக அலங்கரித்திருந்தனர். வில்லைகளும் குஞ்சலமும் வைத்த பின்னலும் கொண்டு அழகாக காட்சி தந்த ஸ்ரீ கன்னிகா பரமேஸ்வரிக்கு பல்வேறு தீப ஆரத்திகள் மற்றும் பஞ்சகற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது.
தொடர்ந்து திருநாமங்கள் கூறி அர்ச்சனை செய்ததும் கருவறையில் மஞ்சள் காப்புடன் விசேஷ அலங்காரத்தோடு காட்சி கொடுத்த மூலவர் அருள்மிகு வாசவி கன்னிகா பரமேஸ்வரி அம்மனுக்கும் ஊஞ்சலாடியபடி அருள் புரிந்த உற்சவருக்கும் தீபம் சமர்ப்பித்தனர். திரளான பக்தர்கள் அம்மனை பக்தியுடன் தரிசித்தனர். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் காந்தமலையில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமி கோவிலில் திரிசக்தி அர்ச்சனை ஓராண்டு பூர்த்தியை முன்னிட்டு 108 சங்காபிஷேகம் நடைபெற்றது. இதையொட்டி கோயில் வளாகத்தில் மேடை மீது பிரதான கலசங்களையும் நெல் மீது 108 வெண்சங்குகளை ஓம் வடிவிலும் வைத்து பூஜைகளை துவக்கினர். பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் அக்னி வார்த்து சிவாச்சாரியார்கள் மந்திரங்கள் ஓதியபடி ஹோமத்தை வளர்த்தனர். இதையடுத்து குண்டத்தில் மூலிகைப் பொருட்களை சேர்ப்பித்து பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். பிறகு மூலவர் அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமிக்கு பஞ்சாமிர்தம், தேன், பால் உள்ளிட்ட பலவித நறுமண திரவியங்களாலும் அதைத் தொடர்ந்து சங்காபிஷேகமும் கலசாபிஷேகமும் செய்து கற்பூர ஆரத்தி காண்பித்து சுவாமி தரிசனம் செய்த பக்தர்கள் மீதும் புனித நீர் தெளித்தனர். இதையடுத்து அழகனுக்கு திருமுகத்தில் சந்தனக்காப்பு சாற்றி தங்க கவச அலங்காரம் செய்து வண்ண மலர்கள் கொண்டு திரிசக்தி அர்ச்சனையை நடத்தினர். ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க மூலவருக்கு பல்வேறு தீபங்களுடன் கற்பூர ஆரத்தி கட்டப்பட்டது. கோவையில் உள்ள ஸ்ரீனிவாச பெருமாள் கோவிலின் மண்டல பூஜை நிறைவு விழா வைபவமாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு கோயில் வளாகத்தில் கலசங்களை பிரதிஷ்டை செய்து பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் அக்னி வார்த்து ஹோம பூஜையை துவக்கினர். வேத மந்திரங்கள் முழங்க குண்டத்தில் நெய்யுடன் பலவித மூலிகைப் பொருட்களை சேர்ப்பித்தனர். இதனிடையே மூலவர் சன்னதியில் தாயார்கள் சமேத உற்சவர் பெருமாளையும் எழுந்தருளச் செய்து அபிஷேகத்தை துவக்கினர். மூலவருக்கும் உற்சவ மூர்த்திகளுக்கும் பல்வேறு திரவியங்களால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். பிறகு குண்டத்தில் நெய்யுடன் பூர்ணாகுதி சமர்ப்பித்ததும் பூஜிக்கப்பட்ட பிரதான கலசத்தை சுமந்து கொண்டு மூலவர் சன்னதியை அடைந்தனர். அங்கு சகசரத்தாரை வழியாக தெய்வங்களுக்கு புனித நீரை ஊற்றி திருமஞ்சனத்தை நிறைவு செய்தனர். இதையடுத்து சுவாமிக்கு தங்க கவசங்களுடன் கிரீடமும் ஆபரணங்களோடு மலர் மாலைகளும் அணிவித்து வெண்பட்டு கட்டி அலங்கரித்திருந்தனர். உபயநாச்சியார்கள் சமேதராக எழுந்தருளியிருந்த உற்சவருக்கும் சிறப்பு அலங்காரம் செய்திருந்தனர். அழகாக காட்சி கொடுத்த ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு திருநாமங்கள் கூறி அர்ச்சனை செய்து கோபுர தீபம், கும்ப தீபம், ஏக்க தீபம் காட்டி பிரபந்த பாராயணத்துடன் மலர்கள் தூவி அர்ச்சனை செய்து சுவாமி தரிசனம் செய்த பக்தர்களுக்கு தீர்த்தம் கொடுத்து சடாரி சாதிக்கப்பட்டது. திருச்சி மாவட்டம் முசிறி அருகே நாகையாநல்லூரில் உள்ள அருள்மிகு மகாமாரியம்மன் ஸ்ரீ மதுரை காளியம்மன் கோவில் தேர் திருவிழாவை முன்னிட்டு பக்தர்கள் தீர்த்த குடம் எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். கோயில் முன்பு வண்ண வஸ்திரங்களால் அலங்கரிக்கப்பட்ட தூக்குத்திரை நிறுத்தியிருந்தனர். அதில் உற்சவர் அருள்மிகு மதுரகாளியம்மனை விசேஷ அலங்காரத்துடன் கொலுவிருக்க செய்திருந்தனர். ஏராளமான பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தும் விதமாக தீச்சட்டிகள், பால் குடங்கள், தீர்த்த குடங்கள் ஆகியவற்றை சுமந்து கொண்டு கரை போட்டான் ஆற்றிலிருந்து ஊர்வலமாக வந்தனர். தாரை தப்பட்டைகள் முன்னே செல்ல பக்தர்கள் ஊர்வலமாக வந்து கோயிலை அடைந்ததும் அம்மனுக்கு சமர்ப்பித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. காஞ்சிபுரம் பஞ்சுப்பேட்டை பகுதியில் உள்ள அருள்மிகு காமாட்சி அம்பாள் சமேத ஸ்ரீ செவ்வந்தீஸ்வரர் கோவில் மண்டலாபிஷேக நிறைவை முன்னிட்டு சங்காபிஷேகம் நடைபெற்றது. கோயில் வளாகத்தில் 108 வெண்சங்குகளையும் பிரதான கலசங்களையும் பிரதிஷ்டை செய்து பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் அக்னி வார்த்து சிவாச்சாரியார்கள் ஹோம பூஜையை துவக்கினர். உபயதாரர்களும் பக்தர்களும் பல்வேறு மூலிகைப் பொருட்களை கோவிலை சுற்றி எடுத்து வந்து சமர்ப்பித்ததும் அவற்றை சிவாச்சாரியார்கள் குண்டத்தில் இட்டு மந்திர உச்சாடனங்களுடன் ஹோமம் வளர்த்தனர். தொடர்ந்து குண்டத்தில் நெய்யுடன் பூர்ணாகுதி சமர்ப்பித்து கலசங்கள் மற்றும் சங்குகளுக்கு ஆரத்திகள் காட்டப்பட்டன. பின்னர் பிரதான கலசங்கள் மற்றும் சங்குகளை கோயிலை சுற்றி எடுத்து வந்து மூலவர் சன்னதியில் சேர்ப்பித்தனர். தெய்வங்களுக்கு அபிஷேகங்கள் நடைபெற்றதும் அனைவருக்கும் தீர்த்தம் மற்றும் அன்னப்பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. திண்டுக்கல்லில் புகழ்பெற்ற சிவாலயமான அருள்மிகு ஞானாம்பிகை உடனமர் ஸ்ரீ காளஹஸ்தீஸ்வரர் ஸ்ரீ அபிராமி அம்மன் சமேத பத்மகிரீஸ்வரர் கோவிலில் ஆடிப்பூர திருவிழாவையொட்டி அம்மன் மூலவர்களுக்கும் உற்சவருக்கும் விசேஷ அலங்காரத்துடன் ஆராதனைகள் நடைபெற்றன. கோயில் வளாகத்தை ஆயிரக்கணக்கான வண்ண கண்ணாடி வளையல்களால் தோரணங்கள் அமைத்து விசேஷமாக அலங்கரித்திருந்தனர். அருள்மிகு அபிராமி அம்மன் மற்றும் ஸ்ரீ ஞானாம்பிகை அம்மன் சன்னதிகளிலும் தெய்வங்களுக்கு விசேஷ அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. தீப ஒளியில் அம்பிகைகள் பக்தர்களுக்கு அழகாக காட்சி தந்தருளினர்.
கோயில் வளாகத்தில் உற்சவர் அருள்மிகு அபிராமி அம்மனுக்கு புதுப்பட்டுச் சேலை கட்டி சாயக்கொண்டை கிரீடம் அணிவித்து வண்ண கண்ணாடி வளையல்களால் மாலைகளும் பிரபையும் நிறுத்தி அலங்காரம் செய்திருந்தனர். தொடர்ந்து அம்பிகைக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க கோபுர தீபம், நாகதீபம் உள்ளிட்ட பல்வேறு தீப ஆரத்திகள் காண்பித்தனர். இதையடுத்து மலர்கள் தூவி திருநாமங்கள் கூறி அர்ச்சனை செய்ததும் ஸ்ரீ அபிராமி அம்மனுக்கு மகாமங்கல ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் அம்மனை கண்ணாரக் கண்டு மனமுருக வேண்டி வழிபட்டனர். தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் உள்ள ஸ்ரீ யோக நரசிம்ம பெருமாள் கோவிலில் ஆண்டாள் திருமஞ்சனம் வைபவமாக நடைபெற்றது. கோயில் வளாகத்தில் தனி சன்னதி கொண்டிருக்கும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் முன்பு நவகலசங்களை பிரதிஷ்டை செய்து பூஜைகளை துவக்கினர். திரளான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க அர்ச்சகர்கள் மந்திரங்கள் ஓதியபடி கலசாராதனை உள்ளிட்ட முறைப்பாடுகளை நடத்தினர். தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க கோதை நாச்சியாருக்கு நீராஜனம் சமர்ப்பித்து தூபதீபம் காண்பித்ததும் பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. இதையடுத்து மஞ்சள் சந்தனம் குழைத்து வைத்ததும் நாதஸ்வரம் இளத்தாளங்கள் முன்னே செல்ல பூஜிக்கப்பட்ட கலசத்தை சுமந்து கொண்டு கோயிலை சுற்றி வலம் வந்தனர். பின்னர் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாருக்கு தங்க பாத கவசத்துடன் புதுப்பட்டுச் சேலை கட்டி காசு மாலைகள், ஒட்டியானம், பதக்க ஆபரணங்களோடு சாயக்கொண்டை கிரீடமும் அணிவித்து மலர் மாலைகள் சூட்டி அழகாக அலங்கரித்திருந்தனர். கையில் கோலக்கிளி ஏந்தியபடி நெற்றித் திலகத்துடன் காட்சி தந்த சூடிக் கொடுத்த சுடர்கொடியாளுக்கு பல வண்ண மலர்கள் கொண்டு புஷ்பாபிஷேகமும் நடத்தினர். பிறகு நைவேத்தியம் சமர்ப்பித்து நட்சத்திர தீபம், கும்ப தீபம் காட்டி பலவித சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரமும் நடத்தப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் அமைந்திருக்கும் அருள்மிகு பகவதி அம்மன் கோவிலில் குடிகொண்டுள்ள ஸ்ரீ ஐயப்ப சுவாமிக்கு ஆடி மாத உத்திர திருநட்சத்திரத்தையொட்டி அபிஷேக அலங்கார ஆராதனை நடைபெற்றது. கோயில் வளாகத்தில் பஞ்சலோக சிலையாக அமர்ந்து அருள் புரியும் ஸ்ரீ ஹரிஹரசுதனுக்கு பஞ்சாமிர்தம், தேன், நெய், பால், தயிர், அபிஷேக பொடி, இளநீர், மாவு கரைசல், மஞ்சள், சந்தனம், விபூதி ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் வஸ்திரம் கட்டி மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்ததும் ஸ்ரீ ஐயப்ப சுவாமிக்கு திருநாமங்கள் கூறி நறுமண மலர்கள் கொண்டு அர்ச்சனை செய்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க 18 படியையும் நிறுத்தி ஸ்ரீ ஹரிஹரசுதனுக்கு கற்பூர ஆரத்தியோடு ஏகதீபம் சமர்ப்பிக்கப்பட்டது. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே குமாரமங்கலம் பகுதியில் இருக்கும் கொடுங்கால் வடிகால்வாய் கரை மைதானத்தில் உள்ள அருள்மிகு கருப்பண்ண சுவாமி கோவில் 6ஆம் ஆண்டு ஆடி மாத பால்குட திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக கோயிலில் மூலவருக்கும் உற்சவருக்கும் சிறப்பு அலங்காரம் செய்திருந்தனர். காப்புக்கட்டி விரதம் மேற்கொண்ட ஏராளமான பக்தர்கள் பல்வேறு இசை வாத்தியங்கள் முன்னே செல்ல தீர்த்த குடங்கள், தீச்சட்டிகள் மற்றும் பால் குடங்களை சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். பல்வேறு வீதிகள் வழியாக ஊர்வலமாக வந்த பக்தர்கள் நிறைவாக கோயிலை அடைந்தனர். குழந்தை வரம் வேண்டி ஏராளமானோர் கரும்பு தொட்டில் கட்டியும் ஊர்வலத்தில் பங்கேற்றனர். நிறைவாக கோயிலை அடைந்த பக்தர்கள் ஸ்ரீ கருப்பண்ணசாமிக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் வடமரைக்காடு கீரைத்தோட்டம் பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு சிங்கமுக புற்று மாரியம்மன் கோவில் ஆடித் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. இதையொட்டி கோயிலில் உற்சவர் அம்மனுக்கு காசு மாலைகள், பதக்க ஆபரணங்களுடன் முத்து மாலையும் சாயக்கொண்டை கிரீடமும் அணிவித்து கண்ணாடி வளையல் மாலையோடு மலர் மாலை சூட்டி அலங்கரித்து அமர்த்தியிருந்தனர். ஏராளமான பெண்கள் மங்கள பொருட்களோடு பஞ்சமுக விளக்குகளை வைத்து வரிசையாக அமர்ந்து பூஜைகளை துவக்கினர். ஊஞ்சல் மீது ஆடியபடி உற்சவர் அம்மன் அருள்பாலிக்க பெண்கள் அம்மனாக பாவித்த திருவிளக்குகளுக்கு குங்குமத்தாலும் உதிரிப்பூக்களாலும் போற்றி மந்திரங்களை கூறியபடி அர்ச்சனை செய்து மனமுருக வேண்டி வழிபட்டனர். பிறகு நைவேத்தியம் சமர்ப்பித்து தூபதீபம் காண்பித்தனர். கோயில் கருவறையில் 5 தலை நாகம் குடைப்பிடிக்க அதன் கீழ் அமர்ந்தபடி அருள் புரியும் மூலவர் அருள்மிகு சிங்கமுக புற்று மாரியம்மனுக்கு சந்தனக்காப்பு கொண்டு விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். அழகாக காட்சி கொடுத்த அம்பிகைக்கு திருநாமங்கள் கூறி குங்கும அர்ச்சனை செய்து பஞ்சகற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. இதையடுத்து ஊஞ்சல் மீது அமர்ந்தருளிய உற்சவருக்கும் ஆரத்தி காண்பித்தனர். சிவகங்கையில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு அன்னை வீரமாகாளியம்மன் கோவிலில் 71ஆம் ஆண்டு பூச்சொரிதல் விழா விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக ஏராளமான பக்தர்கள் வண்ண மலர்கள் அடங்கிய தட்டுகளை சுமந்து கொண்டு ஊர்வலமாக வந்தனர். பல்வேறு வீதிகள் வழியாக வந்து நிறைவாக கோயிலை அடைந்தனர். அருள்மிகு வீரமாகாளியம்மன் விசேஷ அலங்காரத்துடன் காட்சி தர பக்தர்கள் சமர்ப்பித்த வண்ண மலர்கள் கொண்டு அம்பிகைக்கு புஷ்பாபிஷேகம் நடத்தப்பட்டது.
பிறகு நறுமண மலர்கள் நடுவே அழகாக காட்சி தந்த அருள்மிகு வீரமா காளியம்மனுக்கு பக்தர்களின் ஓம் சக்தி பராசக்தி பக்தி கோஷத்தோடு கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. புதுச்சேரி ஓதியம்பட்டு கிராமத்தில் உள்ள அருள்மிகு முத்துமாரியம்மன் கோவில் செடல் மகோத்சவத்தின் ஒரு பகுதியாக 108 பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. முன்னதாக காப்பு கட்டி விரதம் மேற்கொண்ட ஏராளமான பக்தர்கள் பால்குடங்களை சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். சிறுவர்கள் மற்றும் இளைஞர்களின் சிலம்பாட்டம் புலியாட்டம் முன்னே செல்ல பல்வேறு வீதிகள் வழியாக பால்குட ஊர்வலம் சிறப்பாக நடைபெற்றது. கோயிலை அடைந்ததும் பக்தர்கள் சமர்ப்பித்த பாலால் மூலவர், அம்மன் சிரசு மற்றும் உற்சவருக்கு சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டது. பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசிக்க நேர்த்திக்கடன் செலுத்தியதும் அனைவருக்கும் அன்னப்பிரசாதங்கள் வழங்கினர். மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் ஆலயத்தில் கருட பஞ்சமி வைபவம். பெரிய திருவடி மீது அமர்ந்து மாட வீதியில் வலம் வந்த ஸ்ரீ மலையப்ப சுவாமி. சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோயிலில் கருட பஞ்சமி விழா. உற்சவருக்கு நடைபெற்ற விசேஷ பூஜைகள். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் கோயில் ஆடிப்பூர திருவிழா. விமர்சையாக நடைபெற்ற ஸ்ரீ பெரியாழ்வார் மங்களாசாசனம் செய்யும் நிகழ்வு. திருச்சி மண்ணச்சநல்லூர் திருப்பைஞ்சீலி அருள்மிகு நீலிவனநாதர் கோவில் ஆடிப்பூர திருவிழா. விமர்சையாக நடைபெற்ற தேரோட்டம். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ